ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்ம ஃபிஷ் தந்தூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபிஷ் தந்தூரி பண்ணுறதுக்கு புளி கரைசல் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். புதினாவையும் பச்சை மிளகாயும் நல்லா ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 3 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 கப் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய் தூள் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட புளி கரைசல் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த புளிப்பு செய்யும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மீன் கூட. மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ வெள்ளை மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவையும் பச்சை மிளகாவையும் ஒன்றா போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் நான் அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுமே எலுமிச்சை சாறு அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த கலவையை நல்லா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த மீன் துண்டுகளை எல்லாமே இந்த கலவையில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டினதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் இந்த காரம் புளிப்பு எல்லாமே வந்து நல்லா அந்த மீனுக்குள்ளே நல்லா இறங்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட்டு காரம் அதில் ஒரு வித்தியாசமான சுவையை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ 2 மணி நேரம் ஊறிட்டுருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஊறின அந்த மீன் துண்டுகளை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் சரட்டை இருக்கு இல்லையா, நல்லா காஞ்சதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே அந்த தேங்காய் சரட்டை இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டு அது கூட ஒரு கற்பூரத்தை போட்டுருங்க. அப்போ பற்ற வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கறி இருந்தால் நீங்கள் கறி ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாதனால இன்றைக்கி நான் வந்து இந்த தேங்காய் சரட்டையை ஆட் பண்ணுறேங்க. என்கிட்ட இருக்க சின்ன கிரில் ஸ்டாண்ட் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் வாட்டருக்கு. நீங்கள் நார்மலாக ஃபிஷ்ஷை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம வாட்டி சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து சிக்கன் எல்லாம் இந்த மாதிரி தந்தூரியாக சாப்பிட்ருப்பீங்க. மீனை வந்து இதுக்கு முன்னாடி இப்படி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது. அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. என்ன மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அதில் 2வது பக்கம் அதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஃபிஷ் தந்தூரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. பாருங்கள், அந்த லெமன் மேலே புளிஞ்ச உடனே அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களும் மறக்காமல் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.